ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். சிவபெருமானுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் உள்ள ஒற்றுமை பற்றி இன்று காண்போம். சிவனுக்கு துளசியால் அர்ச்சனை செய்யப்படும் அதிசய சிவத்தலம் துளசீஸ்வரர் அருள்மிகு திருக்கோவிலின் அற்புத வரலாறை பற்றி காண்போம். பொதுவாக சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் தானே நம்ம அர்ச்சனை செய்வதை பார்த்திருக்கோம். ஆனால் வில்வம் இல்லாமல் சிவ பூஜை முழுமை பெறாது என்று ஆகமங்கள் கூறுகின்றன. ஆனால் தமிழகத்தில் ஒரு அரிய சிவஸ்தலம் உள்ளது. அங்கு சிவபெருமானுக்கு வில்வம் அல்லாமல் துளசி இலைகளால் அர்ச்சனை செய்யப்படுகிறது. இந்த செய்தியை முதலில் கேட்பவர்கள் பலரும் ஆச்சரியப்படுவார்கள். ஏனெனில் துளசி என்பது பொதுவாக மகா விஷ்ணுவுக்குரிய புனித இலை என்பது நாம் அனைவருமே அறிந்த ஒன்றுதான். ஆனால் இந்த தலத்தில் மட்டும் சிவனுக்கு துளசியை ஏற்றுக்கொண்டு அருள் புரிகிறார். இந்த அரிய தலம் வில்வ வன நாயகி சமோத அருள்மிகு துளசீஸ்வரர் திருக்கோவில். தலம் எங்க இருக்குன்னா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிங்கப்பெருமாள் கோவில் வல்லவக்கோட்டை சாலையில் அமைந்துள்ள கொளத்தூர் கிராமத்தில் அமைந்திருக்கு. அகத்திய முனிவருடன் தொடர்புடைய இது புனித தல வரலாறு அகத்திய முனிவரோட தொடர்புடையது. கைலாயத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடைபெற்று கொண்டிருந்த போது தேவர்கள், முனிவர்கள், கந்தவர்கள், எச்சர்கள் என்ற அனைவரும் வட திசையில கூடியிருந்தனர். இதனால் பூமியோட வடபகுதி ரொம்ப கனமடைந்து தென்பகுதி உயர்ந்துள்ளதாக புராணங்கள் கூறுது. இப்போது சிவபெருமான் உலக சமநிலையை காக்கிறதுக்காக அகத்திய முனிவரை தென்னாட்டிற்கு அனுப்பியுள்ளார். சிவபெருமானின் கட்டளை ஏற்று தெற்கே வந்த அகத்தியர் பல புனித இடங்களில் சிவாலயங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு விட்டு, அவ்வாறு அகத்தியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கூறப்படும் 108 சிவாலயங்களில் ஒன்றாக துளசீஸ்வரர் தலமும் போற்றப்படுகிறது. துளசி அர்ச்சனையின் தோற்றம். ஒரு நாள் அகத்தியர் இந்த பகுதியில் தவம் இருந்து சிவபெருமானுக்காக புனித தாடகத்தை அமைத்தார். அதன் பின் துளசி தலங்களையும் கொன்றை மரங்களையும் கொண்டு சிவபெருமானுக்கு பூஜை செய்துள்ளார். அன்று புரட்டாசி மாத பௌர்ணமி தினமாக இருப்பதால் தலப்புராணம் கூறுது. அகத்தியரின் பக்தியும் அன்பும் அர்ப்பணிப்பும் சிவபெருமானை மகிழ்ச்சியடைய செய்து, அப்பொழுது சிவபெருமான் அகத்தியருக்கு அர்த்த நாரீஸ்வரர் திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறார். இந்த தரிசனம் பெற்ற அகத்தியர் பேரானந்தத்தில் மூழ்கிறார். அதன் நினைவாகவே இன்றும் இத்தலத்தில் துளசி இலைகளால் அர்ச்சனை செய்யும் மரபு தொடர்கிறது. அர்த்த நாரீஸ்வரர் தத்துவத்தை உணர்த்தும் துளசீஸ்வரர் இந்த தலத்தில் அருள்பாலிக்கும் துளசீஸ்வரர் அர்த்த நாரீஸ்வரர் தத்துவத்தை உணர்த்தும் வகையில் அருள் புரிகிறார் என்று பக்தர்கள் இன்றும் நம்புகின்றனர். சிவமும் சக்தியும் ஒன்றே என்பதை உணர்த்தும் இந்த வடிவம் குடும்ப ஒற்றுமை, தம்பதியர் நல்லிணக்கணம் மற்றும் மன அமைதியை அருள்வதாக கருதப்படுகிறது. அதனால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு உள்ளவர்கள், குடும்ப வாழ்க்கையின் அமைதி வேண்டுவோர் இத்தலத்திற்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுகின்றனர். 5 அடி உயர சிவலிங்கம் இத்தலத்தின் மற்றும் ஒரு சிறப்பு. இங்கு அருள் புரியும் சிவலிங்கத்தின் அமைப்பு சுமார் 5 அடி உயரம் கொண்ட இந்த சிவலிங்கம் மிகவும் கம்பீரமாக தோற்றத்துடன் காட்சியளிக்கிறது. இதன் ஆவுடையர் சதுர வடிவில் அமைந்துள்ளது என்பது சிறப்பம்சமாகும். மேலும் மூலவர் கிழக்கு நோக்கி அருள் புரிந்தாலும் சற்று ஈசானிய திசை நோக்கி திரும்பிய நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. வரலாற்று ஆய்வுகளின்படி இந்த கோவில் 900 ஆண்டுகள் பழமையானது என்று கூறுகிறது. சோழ மன்னர்கள் காலத்தில், குறிப்பாக விக்கிரம சோழர் ஆட்சி காலத்துல இக்கோவில் கட்டப்பட்டதாக இந்த கோவிலோட தல வரலாறு தெரிவிக்குது. இன்றைய கொளத்தூர் எனப்படும் ஊரின் பழமையான பெயர் செம்பியன் கொளத்தூர் என்பதாகும். செம்பியன் என்பது சோழர்களை குறிக்கும் ஒரு பெருமை மிக்க பட்டமாகும். இதுபோல் பல எண்ணற்ற ஆன்மீக கதைகளை தெரிந்து கொள்ள எனது சேனலை சப்ஸ்கிரைப், லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. நன்றி.